வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு ஃபார் அ சேஞ்ச் நம்மளோட விஷ்ணு இருக்கா. விஷ்ணுவோட சேர்ந்து நம்ம பேசுவோம். வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். சார் இந்த சர்வைவர்ஷிப் பயாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. அது என்னது? அது ரியாலிட்டிய மாத்தி காட்டுது அப்படின்ற டெஃபினட்டா சர்வைவர்ஷிப் பயஸ்னா என்னன்னா, நம்ம ஸ்டடி பண்ற மோஸ்ட் ஆஃப் தி கேஸ் ஸ்டடீஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் கேஸ் ஸ்டடீஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனிஸை மட்டும்தான் நம்ம ஸ்டடி பண்ணுறோம். அதுலேயே நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் கம்பெனிஸ் தட் ஹவ் சர்வைவ்ட். ஸோ இந்த சர்வைவர்ஷிப் பயஸுங்கிறது அது. நம்ம வந்து ஃபெயிலியர் ஆன கம்பெனியை நம்ம பார்க்கறதில்ல. அவர் ஃபெயிலியர் ஆன ஈவெண்ட்ஸை பார்க்கறதில்ல. ஃபெயிலியர் ஆன ஸ்போர்ட்ஸ்மேனை பார்க்கறதில்ல. எல்லாமே வி வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் வாட் இஸ் சக்ஸஸ்ஃபுல். இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வேர்ல்டு வார் 2ல என்ன ஆகும்னா, இங்கேருந்து பிளெயின் எல்லாம் வரும். பாம்பிங்கில் எந்த பிளெயின்லாம் வரும்னு பார்ப்பாங்க. எங்கெல்லாம் அடிபட்டிருக்கு அந்த பிளெயினுக்குன்னு பார்ப்பாங்க. ஓகே, அப்போ அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா பேடிங் கொடுப்பாங்க. எங்கெல்லாம் பாம்பு பியர்ஸ் ஆயிருக்கும். ஓகே. ஆனால் அது தப்பு. ஏன்னா அந்த இடத்துல பாம்பு பட்டது இம்பேக்டே கிடையாது. ம், அந்த பாம்பு அந்த இடத்துல பட்டு கூட அந்த பிளேன் சர்வைவ் ஆகி திரும்பி வந்துருச்சு. ம். அப்போ இந்த விழுந்த பிளேன் எல்லாம் எங்கே அடிபட்டிருக்கும்னா, அந்த விட்டுட்டு மற்ற இடத்துல அடிபட்டிருக்கும். ஆமா. ம். திரும்பி வந்த பிளேனையே நீ பார்த்துன்னு இருந்தேன்னா, திரும்பி வந்தது சர்வைவ் ஆன பிளேனையே நீ பார்க்குற. ஆனால் 10 பிளேன் போய் 4 பிளேன் விழுந்துருச்சுன்னு வைங்க. இந்த 4 பிளேன் ஏன் விழுந்ததுங்கிறத தான் நீங்கள் பார்க்கணும். அதோட காஸ்ட் வந்து இஸ் நாட் சர்வைவ் ஆன பிளேன்ஸ் பட்ட இடத்துலயே அது அந்த பிளேன் விழுந்திருக்காது. அப்போ இதுவும் விழுந்திருக்கும். வீக்னஸ ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்ங்கிறீங்க. ஆமா. ஸோ வீக்னஸஸ் எந்த இடத்துல விழுந்ததோ அதை தான் நீ பார்க்கணுமே தவிர, ஸ்ட்ராங்கா இருக்கிற ஏரியாவ திரும்பி ஸ்ட்ரென்தன் பண்ணி உனக்கு யூஸ் கிடையாது. ஓகே. ஸோ, நீ ஒரு ஃபெயிலியர படிச்சா தான் உனக்கு வந்து ஏன் அவன் ஃபெயில் ஆனான்? ம். அத நம்ம அவாய்ட் பண்ணணும். அந்த ஏரியாவ நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபெயிலியர நார்மலா பார்க்க மாட்டோம். ஒண்ணே ஒண்ணுத்துல தான் இது டிஃபரெண்ட். இப்ப ஏவியேஷன் இருக்குல்ல. ஏவியேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி சேஃபஸ்ட் இண்டஸ்ட்ரி. ம். ஏன்னா உலகத்துல எங்க விழுந்தாலும் ஏர்கிராஃப்ட் ஓடுறது நியூஸ் ஆயிடும். ஸோ ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட்ஸ் வேர் வெரி காமன் பிஃபோர். இப்போ அது ரொம்ப ம். ரேர். ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா ஈச் ஃபெயிலியரை வந்து உலகம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டோரி ஏன் ஃபெயில் ஆச்சுன்னு எல்லாருக்கும் சொல்லி அதுக்கு ரிடண்டன்சி பில்டு பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி ஃபெயிலியர் இஸ் அனலைஸ்ட் எங்கள் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில. ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில். ஒரு பிளேனில் ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த பிளேன் எந்த இடத்துலலாம் ஓடுதோ அந்த இடத்துலலாம் கூட அதை கண்டுபிடிச்சிருவாங்க. ம். நம்மளுக்கு கவர்மெண்ட் சொல்லாமல் இருக்கலாம் ஏர் இந்தியா ஏன் பிளேன் விழுந்ததுன்னு. பை நோ வெளிநாட்டில் போய் போயிங் என்ன தப்பு பண்ணிச்சு, ஏன் ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சு, ஏன் அந்த பிளேன் விழுந்ததுன்னு என்ன சொல்லப்படுதுன்னா, பாத்ரூமில் வந்து தண்ணி லீக் ஆனதுனால வந்தது அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்விட்ச் ஏன் மாறிட்டு அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியல. ஸோ தட் இஸ் நம்மளுக்கு ரிப்போர்ட் காட்டல. பட் அங்கே ரிசர்ச் பண்ண ரிப்போர்ட்டில் அதனால தான் அதில் பிளாக் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த பிளாக் பாக்ஸ் எவ்வளோ பெரிய கிராஷ் ஆனாலும் சர்வைவ் ஆகிடும். அந்த பிளாக் பாக்ஸ் மூலமாக ஏன் விழுந்தது அப்படின்னு அனலைஸ் பண்ணலை. இப்போ காருக்கு அது மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா, ஸ்ட்ரிக்டாக லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா இது நடக்காது. இப்போ வந்து உங்கள் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் ஓடிட்டுருக்கு. ம். பல சிட்டீஸில் அது ஓடிட்டுருக்கு. கமர்ஷியலாகவே ஓட ஆரம்பிச்சிருச்சு. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்ரி ஆக்சிடென்ட் அனலைஸ் பண்ணி அந்த டேட்டாவை கொடுப்பாங்க. அதனால அது எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு இட்ஸ் அ மெக்கானிக்கல் டிவைஸ். ஸோ அது வந்து பீம் அமுச்சு அது கரெக்டாக பார்த்து கம்ப்யூட்டர் மாதிரி குயிக்காக ரியல் டைமில் அது முடிவு எடுக்கும். எந்த ஸ்பீடில் போகலாம், முன்னாடி எவ்வளோ இருக்கான், சைடில் என்ன இருக்குது, என்ன அப்ஸ்ட்ரக்ஷன் கேப் இருக்கா, கரெக்டாக கேப்பில் உள்ளே போக முடியுமா, எந்த ஸ்பீடில் கேப் போக முடியும். எவ்ரி ஃபெயிலியர் டெஸ்ட்ல ஆன எல்லா ஃபெயிலியரையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை திரும்பி அடுத்த சாஃப்ட்வேரில் அவங்க இன்டெகிரேட் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ ஆட்டோ கார் ஓட்டுறதுல இருக்குது, பிளெயினில் இருக்குது. நார்மலாக நம்ம வந்து பிஸ்னஸில் அனலைஸ் பண்ணுறச்ச சக்ஸஸ் நம்ம பஃபெட்டை தான் அனலைஸ் பண்ணுறோம். ம். பஃபெட்டுக்கு இன்னொரு 3வது பார்ட்னர் இருந்தான், ரிக் குரியன். ஓகே. 3 பேர் இருந்தாங்க, பஃபெட், மங்கர் அண்ட் ரிக் குரியன். இதில் பஃபெட்டும் மங்கரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. ம். ரிக் குரியன் பெரிய ஃபெயிலியர். ஓகே. ரிக் குரியன் ஏன் ஃபெயிலியர்னு யாரும் பார்க்க மாட்டாங்க.
ரிக் குரியனை உலகம் மறந்துருச்சு. பட் ஆக்சுவலாக நீங்கள் ரிக் குரியனை பார்த்து தான் ஏன் ஃபெயில் ஆச்சுன்னு நீங்கள் ம். கற்றுக்கணும். மக்கள் அதை பண்ணுறத தவறிடுது. ஒரு ஃபேமஸ் டயலாக் ஒன்று இருக்கு சார். சினிமா டயலாக் தான். நிலால யார் ஃபர்ஸ்ட்டு கால் வச்சா? நீல் ஆம்ஸ்ட்ராங். 2வது கால் வச்சது யாரு? இந்த தெரியாது. உலகத்துக்கு தெரியாது. ஆமாம். ஸோ அதுக்கு முன்னாடியான அந்த ஃபெயிலியர்ஸை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? நம்மளுக்கு வந்து டென்சிங்கும் ஹிலாரியும் தான் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறினது தெரியும். ம். அதுக்கு முன்னாடி ஒரு நூற்றுக்கணக்கான பேர் அங்கே செத்து போயிட்டாங்க ஏற முடியாமல். அவங்களோட ஃபெயிலியர்ஸ் மேலே ஏறி நின்று தான் இவங்க சக்ஸஸ் ஆகிறாங்க. பட் இப்போ பாப்புலாரிட்டியில் நீங்கள் அதை படிக்கிறதே கிடையாது. ஓகே. ஆனா இப்போ நெறைய புக்ஸ் நாங்க படிக்கிறதுமே பார்த்தீங்கன்னா, யார் எந்த ஹிஸ்ட்ரி ஒரு புக் எடுத்து படிச்சாலும், ஒரு பயோகிராஃபி எடுத்து படிச்சாலும், அதுல அவங்கள பத்தின ப்ளஸ் அந்த முக்கியமான விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள், இவங்க இத ஜெயிச்சாங்க, அத ஜெயிச்சாங்க. ஆமாம், அந்த பாசிட்டிவ் தான் விற்குது. ஓகே. பட் நம்மளோட மைண்ட் செட் அப்படி இருக்கா? நெகட்டிவ் எடுத்துக்கிறதுக்கு தயங்குறோமோ? இல்ல அது நாம எவால்வ் ஆகுறதே அந்த இடத்துல தடுத்து நிக்குதுல்ல சார் அது அது? எவால்வ் ஆகிறதே தடுத்து நிறுத்துறது. எப்போதுமே வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கிறவன் ஏன் ஃபெயில் ஆனான்னு நீ அனலைஸ் பண்ணாதான் நீ கற்றுக்க முடியும். அவன் ஏன் சக்ஸஸ் ஆனாங்கிறத பார்த்து யார் வேணால் காப்பி அடிக்கலாம். அவன் ஃபெயிலியர் எங்கே, அந்த தப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே சார். இப்போ நாங்க ஃபெயிலியர பார்த்தா, இல்ல அத பத்தி கேட்டாலே மனசுல ஒரு பயம் வருது. ஆமாம். அதனால தான் அத பத்தி படிக்கிறது இல்ல அப்படின்னு. தோத்தவனை பற்றி ஏன் படிக்கணும்? அதுதானே சார் வெற்றிக்கான படி. இல்லை, அதுதான் படி. ஆனால் படிக்க மாட்டாங்க. எவ்வளோ பெயின்ஃபுல்னு நான் சொல்கிறேன். ம். நீங்கள் எல்லாரும் அவுரங்கசீப்பை படிக்கிறீங்க. ம். அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆக்சுவலாக நீங்கள் படிக்க வேண்டியவன் பேர் தாரா சோக்கோ. ஓகே. தாரா சோக்கோங்கிறது வந்து அவுரங்கசீபோட அண்ணா. ஓகே. அவன் ஒரு மோதிரம் போட்டிருந்தான். ம். ஒரு சைடில் ராம், ஒரு சைடில் ரஹீம். ஓகே. நான் சொல்கிறது ஷாஜஹான்ல உயிரோடு இருக்கும்போது யார் அடுத்த முகல் 1600, 1700 அந்த டைம். இந்தியாவோட தலையெழுத்தே எப்படி மாறி இருக்கும்னு பாருங்க. ம். ரைட்டா? 400 வருஷத்துக்கு முன்னாடி. முன்னாடி கடைசி முகல் ராஜா 2 பேரும் நடக்கிறாங்க. அதில் வந்து டாரா சோக்கோவை அவன் காலி பண்ணி கொன்னுடுறான். தம்பி அண்ணாவை கொன்னுடுறான். அவனோட பாடி வந்து ஹுமாயூன்ஸ் டூமில் இருக்குது. ம். சுப்ரியா காந்திங்கிறவங்க அவங்கள பற்றி புஸ்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புஸ்தகம் என்கிட்ட இருக்குது. அவன் தான் முதல் ஆள் உபநிஷத்தை பர்ஷியனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணான். ஓகே. இவன் எப்படி இஸ்லாமிக் ஸ்காலரோ அவன் வந்து ஒரு செக்யுலர் ஸ்காலர். ம். ஆனால் இன்றைக்கி உங்கள் ஹிஸ்ட்ரி புக்கில் டாரா சோக்கோவே கிடையாது. இத வந்து ஹிஸ்டரி மறைக்கப்படுதுன்னு எடுத்துக்கிறதா? இல்ல நாம அப்படிதான் டேம் பண்ணி நம்மள எடுத்துட்டு கூட்டிட்டு வர போறோம். ஏன்னா பீப்புள் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபெயிலியர்ஸ். சரி நீ இப்போ ஒரு தோத்தவனை ஒரு புக்க வாங்கி படினா நான் ஃபெயிலியர் புக் படிக்க மாட்டேன். ஸ்கூல்ல இவங்கலாம் தோத்தவங்க அப்படின்னு அது அவங்க. ஸ்கூல் சிஸ்டமே அப்படி கிடையாது. இல்லை, உன்னோட சிஸ்டமே அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ராஜராஜன் வந்து யாரை வீழ்த்தினாங்கிறது தான் உனக்கு தெரியும். ம். ராஜராஜன்ட்ட தோத்தவன் ஒரு கவுண்டர் ஃபேக்சுவல் இன் ஹிஸ்ட்ரியே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. புகழ் பாடக்கூடிய ஒரு விஷயமா தான். புகழ் பாடக்கூடிய விஷயமா தான் நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ அதிலிருந்து ஒண்ணும் பெரிதா பாடத்த இந்த கத்துக்கிற மாரி. தப்பு நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்னா, அந்த தப்பை அனலைஸ் பண்ணி, இந்த தப்பை நான் என்ன பண்ணணும் கரெக்ட் பண்ணுறதுக்குங்கிறது நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவ் லைஃப்லேருந்து பார்க்குற மாதிரி, இப்போ வினோத் காமெடியை பற்றி பேசுகிறாங்க. வினோத் காமெடி என்ன தப்பு பண்ணான், அதை இப்போ இருக்கிறவன் எப்படி அவாய்ட் பண்ணணும் ம். அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துருந்தாங்கன்னா, பிருத்திவி ஷா ஃபெயிலியர் ஆகிருக்க மாட்டான். நான் சொல்கிறது உங்களுக்கு ஓகே. புரியுதா? ம். டேலண்ட் இருக்கிறவங்கலாம் டெண்டுல்கர் ஆகிட முடியாது. ம். டெண்டுல்கருமே அவருடைய தோல்விகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அத கரெக்ட் அவனே பண்ணது. அதெல்லாம் ரைட்டு. பட் லைஃபாக சொல்கிறேன் உங்களுக்கு. ம். ஸோ வினோத் காமெடியை தான் எக்ஸாம்பிளாக வச்சு நீ உங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா லைஃப்பில் நீ ஃபெயில் ஆகிடுவ. ம். அதனால இத பண்ணாதீங்க. இதை பண்ணாதீங்க. ஓகே சார். ஸோ அந்த மைண்ட் செட்ட நம்ம வளர்த்துக்கணும். தவறு சொல்றாங்கன்னா அப்படின்னா, அந்த தப்ப நம்ம ஏத்துக்கிற ஒரு நீங்கள் மைண்ட் செட். ஒன்று ஐய கிரிட்டில் வைக்காமல் பார்க்கணும். ஸோ எவன் தப்பு பண்ணான், தாரா சாக்கோ என்ன தப்பு பண்ணாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ம். இதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ரைட் சார். தேங்க் யூ சார். ஸோ இந்த சர்வைவர்ஷிப் பயாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல இவ்ளோ இருக்கு அப்படின்றத ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க் யூ சார். நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.